ஹாய். இன்னைக்கு நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக தான் இந்த ஷார்ட்ட ரெக்கார்ட் பண்றோம். ஜிஎஸ்டி ட்ரையான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 to 45 டேஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விஜயதசமி. கம்மிங் விஜயதசமியிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதா ஐடியா. அதாவது 2nd October 2025 இருந்து. ஓகேங்களா? அந்த ஃப்ளையர் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. வேறு ஏதாவது query இருந்ததுன்னா நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதில் டைமிங் வந்து 4 to 5ன்னு நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து சார் ஆஃப்டர் 6 ஆஃப்டர் 7 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்கள் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் டைமிங்கை 7 to 8 சேஞ்ச் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கும். அண்ட் வந்து இதில் டாபிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுதுன்னா, செக்ஷன் 1லேருந்து 53A ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் வரைக்கும், அதாவது சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் மட்டும் கவர் பண்ண போகிறோம். அது சம்மந்தப்பட்ட ஐஜிஎஸ்டி ஆக்ட் அண்ட் ரிலேட்டட் சிஜிஎஸ்டி ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், ரிட்டர்ன்ஸ் எல்லாமே லைவ் டெமோ. ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபார்ம்ஸும் எல்லா ரிட்டர்ன்ஸும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஜிஎஸ்டிஆர் 99C ஜிஎஸ்டிஆர் 10 வரைக்கும் எல்லாமே லைவ் டெமோ. ப்ளஸ் இந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸோட ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் எங்களோட பிளான். ஸோ அதனால் மினிமம் 30 days இதுக்கு டைம் வந்து ஆகும் அப்படின்னு அசம்ஷன். அப் டு 45 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இன்கம் டேக்ஸ் பக்வதான்னு சொல்லிட்டு ஒரு 14 days இன்கம் டேக்ஸ் செஷன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 100 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் என்னோடய வெப்சைட் www.ivartax.com நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அண்ட் நாளைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ரேட் சேஞ்சஸ் ஜிஎஸ்டி 2.0 22 செப்டம்பர்லேருந்து வரதுனால ரேட் சேஞ்சஸ் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும், அதாவது இன்வாய்ஸ் முன்னாடியே கொடுத்தால் இல்லை பேமெண்ட் முன்னாடியே வாங்கினால் அந்த மாதிரி வந்து டைம் ஆஃப் சப்ளை கான்செப்ட் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? Stay tuned for more updates. Welcome all for the GST Trians.